சாப்பிட போகிறோம். அப்போலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, அழுகுற மாதிரி கேட்குது, டம்மு டம்முன்னு இருக்குது. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த சாப்பாட்டுக்காண்டி பின்னாடி வருதா என்னன்னே தெரியல. இதான் மாடிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். என்னோட சேனல் முடிஞ்சிச்சு. செல்வா கொடுத்த டாஸ்க்கு நான் இந்த ஹே கைஸ், இன்றைக்கி நான் ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்த பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு. நான் இன்றைக்கி எதுக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். எனக்கு இந்த இடத்துல என்ன நடக்குன்னே தெரியாது. நானும் தனியாக தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல நிறையா சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஏதாவது இன்றைக்கி பண்ணி முடிச்சிடணுமே அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். வாய்ஸ் உங்களுக்கு என்னடா அது செல்வா ப்ரோ சேனலில் வேறு ஒருத்தனோட வாய்ஸ் கேட்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. நான் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது எந்த இடம்ன்ட்டு. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது இந்த சேனலில் செல்வா ப்ரோ ஆளை காணோம் நான் வந்திருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? செல்வா ப்ரோவுக்கு என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு வீடியோ எடுக்க போகும்போது காலில் சின்னதாக அடிபட்டுருச்சு. அதனால தான் இத்தனை நாளாக ஒரு சேனலில் வீடியோ போடாததுக்கு மெயின் ரீசனு. சரி, அவரோட சப்ஸ்கிரைபருக்காண்டி ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த இடத்துக்கு நான் தனியாக வந்திருக்கேன். அதுவும் எதுக்கு வந்திருக்கேன்னா, ஒரு சேலஞ்சு பண்ணலான்ட்டு. என் சிக்கன் பிரியாணி தான் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். எனக்கு அன் டைமில் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நான் சாப்பிட்டு இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புறது தான் என்னோடய வேலையே. அது காமிச்சு நான் இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். ஹலோ, யாரு? நான் உங்களுக்காண்டி தான் நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் நானும் சேர்ந்தே சாப்பிடலாம் இந்த சாப்பாட்டை. நான் அதுக்காண்டி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் அதுவும் தனியாக தான் வந்திருக்கேன். என்னை எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு சாப்பாடு வேணுன்னா கூட நான் கொடுத்துட்றேன். என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், இருந்துட்டு நான் போயிடுவேன். ஹலோ, அடிக்கிறத நீங்கள் தானா? இந்த வீடு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும். கோஸ்ட் ஹண்டர் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இதோட பிளேஸ் பார்த்தீங்கன்னா மேட்டர் ஹவுஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலே அசிங்கமாக தான் இருக்கும். நீ மட்டும் ஏன்னா இந்த இடத்துக்கு தனியாக வந்தேன்னு கேட்குறீங்களா? செல்வா ப்ரோனால் வர முடியாது. இல்லைன்னா நான் இந்த மாதிரி இடத்துலாம் நான் தனியாகவே வரமாட்டேன். என்னோடய வேலை இந்த சிக்கன் ரைஸ். இது எனக்கு கொடுத்த டாஸ்க் மாதிரி, நீ போய் எடுறா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காப்புல. அதனால தான் நான் வந்தேன். சரி, நானும் பண்ணி பார்க்குறேன்டா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரை தான். இதை முடிச்சுட்டு நான் சேஃபாக வீட்டுக்கு போனோம். என்னை எதுவுமே பண்ணிடாதீங்க.
இப்போதான் நான் சொன்னேன் என்னை எதுவுமே பண்ணாதீங்கன்ட்டு. நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இந்த சாப்பாடு உங்களுக்காக தான். நீங்களும் நானும் தான் சேர்ந்து சாப்பிட போகிறோம். இல்லைன்னா நான் வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் சாப்பிட்ருங்க. எனக்கு கூட இந்த சாப்பாடு தேவையில்ல. இந்த சவுண்டு மட்டும் கொடுக்காதீங்க தயவு செய்து. ப்ளீஸ் ப்ளீஸ், வேணாம், இப்படி பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் எனக்கே இந்த இடத்த பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த முடிச்சுட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடுறேன். இங்கே எந்த ஆத்மா இருந்தாலும் என்னை எதுவுமே பண்ணிடாதீங்க. இங்கே இந்த வாசனைக்காண்டி என் பின்னாடி வரீங்களா? அது மட்டும் எனக்கு தெரியுது. அழுவாதீங்க, இங்கே தான் இருக்கீங்க. உங்களோட அழுகிற சவுண்டு எனக்கு கேட்குது. உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். நான் இது ஃபுல்லாக சாப்பிட போகிறது கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த இடத்துல சவுண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் இந்த இடத்துல நான் இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இடம் இல்லை. ஏன்னா இடம் வந்து ஃபுல்லாக அசிங்கமாக இருக்குது. இங்கே இல்லை, மேலே ரூம் ஒன்று இருக்குது. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, சாப்பிட முடியுமா என்னான்ட்டு. ஹலோ, கொஞ்ச நேரம் நிறுத்துறீங்களா? நான் மேலே தான் வரேன். நீங்கள் தானா? யாராவது இருக்கீங்களா? யாராவது ஆளுகள் இருக்கீங்களா? இது வேற பயங்கரமான ஹவுஸ் வேற. இதோட பேரே மேட்ரு ஹவுஸ். இங்கே அழுகுற சவுண்டு மட்டும் மேலே கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல உட்காந்து சாப்பிட முடியுமா என்னன்னு தெரியல. இங்கேயும் அதே மாதிரி குப்பையாக தான் கிடக்கு. எல்லா இடமும் குப்பையாக தான் ஆக்கி வச்சுருக்காங்க. என்ன உட்காந்து சாப்பிட்றதே தெரியல. அப்போலேருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அழுகுற மாதிரி கேட்குது. டம்மு டம்முன்னு இருக்கு. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை இந்த சாப்பாட்டுக்காண்டி பின்னாடி வருதா என்னன்னே தெரியல. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி நடு சாமத்தில் வந்து கறி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தா, கறி சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா பின்னாடியே ஆன்மா வந்து அதை தட்டி விட்டு அதை சாப்பிட பார்க்குமான்னு சொல்லுவாங்க. அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. இந்த சவுண்டை ஏற்படுத்துறது நீங்கள் தானா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? இந்த சாப்பாடுக்காண்டு தான் என்னை கூப்பிடுறீங்களா? டேய், என்ன? நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, கத்தாதீங்க, அழுவாதீங்க. இந்த மாதிரி வேலைலாம் ஏன் பண்றீங்க? நீங்க தானே அது. கைஸ், அந்த சவுண்டு வெளியில இருந்து தான் வந்து டம்மு டும்முன்னு அடிச்சு.
ஏய், நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சாப்பாடு உங்களுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களும் நானும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு வச்சுட்டு போயிடுறேன், நீங்கள் எடுத்துக்கங்க. என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க. ஏதோ நான் ஆர்வ கோளாறுல தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில். விட்டுருங்க என்ன. நான் எதுவும் நான் உங்களை பண்ண வரல. உங்களுக்காண்டி சாப்பாடு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியுமா உங்களால? ஏன் இப்படி பண்றீங்க? வேணாம், நான் போயிடுறேன். ஐயோ, உங்களோட பேராவது சொல்றீங்களா? இந்த இடத்துல எங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரில. எல்லாமே அசிங்கமாக இருக்குது. ஒரே வாடையாக வேற இருக்கு. போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏய், இங்க பார், என் கையில தான் சாப்பாடு இருக்கு. நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அமைதியாக இருந்தால் நான் தருவேன். நீங்கள் இந்த மாதிரி கத்துனீங்களோ, என்னை பயமுறுத்த நினச்சிங்களோ, நான் இந்த சாப்பாடு தர மாட்டேன். நானே சாப்பிட்டு நானே வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு என்ன தான் ஆனாலும் சரி. நீங்கள் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அவ்வளோவா பயம்லாம் இல்லை உங்களை பார்த்து. சரிங்களா? நான் உங்களுக்காண்டி தான் நான் இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல சாப்பிடவே முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்ம வாழை அடிக்குது. நான் இப்போ எங்கே உட்காந்து இந்த சாப்பாடை பிரிக்கிறதுன்னு தெரில. இதுங்க வேற அழுதுகிட்டு வேற இருக்குங்க வெறித்தனமா. இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. நான் இந்த ஸ்பாட்டை விட்டு சீக்கிரமாக போயே ஆகணும். காய்ஸ், இந்த இடத்துல வந்து அழுகிற சவுண்டு, அதுக்கப்புறம் டம்மு டம்முன்னு அடிக்கிற சவுண்டு நிறைய கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆளுங்க இருக்காங்க, பேயும் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சும்மா ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிவிட்டு போயிடலான்னு தான் பார்க்குறேன். ஆனால் ஆன்மாங்கள் இங்கே கண்டிப்பாக இருக்குது. எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. இந்த இடத்த விட்டு எவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடிச்சுட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் போயிடணும். ஏன்னா அவ்வளோக்கு எனக்கு உலக திக்குன்னு இருக்கு. என்ன ஆகும்னு அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு தெரில. அதனால நான் கிளம்பி போயிடணும். கருணை பூரா மரணம் போல. எனக்கு நான் இந்த மாதிரிலாம் தனியாக வந்து தான் எனக்கு பழக்கமே இல்லை. கூட்டமாக வந்து தான் கோவிந்தா போகிறது தான் நம்மளுக்கு பழக்கமே. எனக்கு தனியாக இருக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்டும் திக்குன்னு இருக்கு. என்ன எந்த நேரத்தில் யார் வருவாங்க, ஆள் வருவாங்க, இல்லை ஆன்மா வருமா? இந்த மரங்களை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஏதாவது உட்காந்துருக்குமோ என்னன்ட்டு. இதான் மாடிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். நீங்கள் மேலே தான் இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்துட்டேன். நீங்கள் இருக்கீங்க, நான் உங்களை பார்த்துட்டேன்.
இப்படி பண்ணாதீங்க. நான் மேலே தான் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன். உங்களுக்காண்டி தான் சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் இப்படியே எடுத்துக்கலாம் வீட்டுக்கு போயிடுவேன். அதையும் சொல்லிட்டேன். எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குதான், நீங்கள் என்னை எதுவுமே பண்ணாத வரைக்கும். நான் இப்போ உங்களை பார்க்க தான் மேலே வரேன். சாப்பாடு உங்களுக்கு தரேன். எத்தனை ஆன்மா இருக்கீங்களோ அவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். இருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. எனக்கு அள்ளு விடுது நீ எப்படி பண்றது. இந்த இடத்துல தான் அந்த உருவம் நின்றுச்சு. இதெல்லாம் மரத்து மேல இருக்க ஏதோ உழுவுது போல. ஏன்னா கீழே என்னால் உட்காந்து சாப்பிட முடியல. அவ்வளோக்கு அவ்வளோ வாடை அடிக்குது. எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியல. அதனால தான் நான் மேலே வந்துட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதான். இந்த இடத்த தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடம் தான் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இப்படியே உட்காந்து சாப்பிட்டு போயிடலான்னு தான் முடிவில் இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு திக் நிமிடமாக தான் இருக்குது. எந்த இடம் நல்லா இருக்குன்னு நான் நல்லா பார்த்தேன். எந்த சைடும் போய் பார்த்தேன். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னை பயமுறுத்தாதீங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நல்லாவே எனக்கு தெரியுது. உங்களுக்காண்டி தான் இந்த சாப்பாடே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இந்த சாப்பாடு நான் சுத்தமாக உங்களுக்கு தரமாட்டேன். கைஸ், நான் ஒரு வழியாக கீழேயும் சாப்பிட முடியல. அது இல்லாமல் 2வது மாடியிலையும் சாப்பிட முடியல. அதனால் நான் மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல நம்ம சாப்பாடை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இந்த இடத்த தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடமும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு இந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட வேண்டியதான். ரைட், நான் அதுவும் இல்லாமல் கோப்ரோவோட நைட் விஷன் கேமராவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுல்ல. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நைட் விஷன் கேமராவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு கூட ஆன்மாவை கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்காண்டி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்ப முடியுமோ இந்த ஸ்பாட்டை விட்டு நான் கிளம்பி போயிடணும். எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. இந்த மாதிரி பேய்ங்க இருக்கிற வீட்டில் யாருமே சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னா அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு பெட்ரு. ஏன்னா அப்போலேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுட்ருக்கு. திடீர்னு அழுகிற சவுண்டு கேட்குது, திடீர்னு டம்முன்னு அடிக்கிற சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு போகணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கிளம்புவேன். இந்த கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா முடிஞ்சு. இது எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரில எனக்கு சுத்தமாக. இங்கிட்டு வைக்கிறதா இங்கிட்டு வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. அதே மாதிரி இதை 360 டிகிரி சுற்றி பார்த்துக்கலாம் நம்மளை என்ன நடக்குதுன்றத. ஓகே கைஸ், ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள்.
ஏ எஸ், ஒரு வழியாக நான் நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு தான் தெரில. வச்சு நான் சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். அப்போ தான் நான் சேஃபாக இங்கேருந்து கிளம்ப முடியும். எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரில. அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சிடலான்னு பிளானில் இருக்கேன். இதை ஒரு இடத்துல வச்சிட்றேன். இந்த சாப்பாடில் நான் உங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறேன், நீங்களும் இந்த எடுத்துக்கலாம். இந்த சாப்பாடு நான் ஃபுல்லாக சாப்பிட போகிறது கிடையாது, என்னால் சாப்பிட முடியாது. நான் நல்லா சாப்பிட்டேன், உங்களுக்காண்டி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் தரேன், நீங்களும் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு பிடிக்குமா என்னான்னு தெரில. நான் எடுத்துகிட்டு வந்தது சிக்கன் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் பிரியாணி எனக்கு கிடைக்கல. நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறேன். எத்தனை ஆன்மா இங்கே இருந்தாலும் வந்து சாப்பிட்டுக்கங்க. இந்த நைட் விஷன் எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணா, நீங்கள் என்கிட்ட வந்தாலோ இல்லை என்னை அடிக்கிறதுக்காண்டி வந்தாலோ உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த நைட் விஷனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்ககிட்ட வந்து தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி. கிடைக்கல. சார்ஜ் வர காலி. என்ன பண்ணுறது தெரில. தூரமா என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரில. இந்த நிலா வலிச்செடுத்துடும் நான் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். என்னோட அளவு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். எனக்கு போதுமான அளவு தான். சிக்கன் ரைஸ் நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு கொஞ்சம் வைக்கிறேன், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக செஞ்சுருக்காங்க. நான் என்னை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்குன்னு தான் நைட் விஷனில் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் என் பக்கத்தில் வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாது, வயிறு வீங்கிடும். உங்களோட என்னோட சேனல் முடிஞ்சிச்சு. செல்வா கொடுத்த டாஸ்க்கு நான் இந்த